ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி லாங் வீடியோவில் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வீடியோ முழுமையாக பார்த்து ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. பூ மார்க்கெட் போயிட்டு பூவெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். சாமந்தி பூ தான் வாங்கிட்டு வந்தேன். ஒயிட் சாமந்தியும் எல்லோ சாமந்தியுமே வாங்கிட்டு வந்தேன். சாமந்தி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 1 கேஜி சாமந்தி வந்து 200 சொன்னாங்க. ரெண்டுலேயுமே ½ கேஜியாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஒயிட் ஆஃபு, எல்லோவும் ஆஃப்மாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் சமையல் வேலையை தொடங்கிட்டேன். சரியான வெயிலுங்க. வெயிலோட வெளியில் போனாலே எனக்கு ஆகாது. அதோட பூ வாங்க போயிட்டு வந்துட்டு லைட்டாக தலைவலி ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு தலைவலி ஆரம்பித்தாலே ஒரே பயம்தான். சமையல் வைக்க ஆரம்பித்தேன். சமையல் பிதுக்கு பருப்பு சாம்பார் வச்சேன் எனக்கு மட்டுமே தனியாக. அது வந்து எங்கள் வீட்டில் வந்து தம்பியும் அப்பா சாப்பிட மாட்டாங்க. அது எனக்கு மட்டும் தனியாக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது தக்காளி கூட்டு மாதிரியும் ரெடி பண்ணி உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு அதான் ரெடி பண்ண போகிறேன். என்ன ஞாபகத்தில் சமைக்கிறேன்னு எனக்கே தெரிலங்க. கட் பண்ணி வச்ச ஆனியனை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு சேர்த்து நம்ம அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். அதை மறந்துட்டேன். முதலே தக்காளியை சேர்த்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆனியனை பார்த்தா அப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன் அப்படியே இருக்கே, அப்புறம் அப்படியே என்ன குழம்பு வைக்கிறேன்னு தெரியாமல் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேமே அப்படின்ட்டு அப்புறம் அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்புறம் திருப்பி ஆயில் போட்டு நானும் அப்புறம் அந்த ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்படி தான் இப்போ எல்லாம் சமையலில் ஒவ்வொரு மறதியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஞாபகத்தில் சமைக்கிறேனே தெரிலன்னு எங்கள் வீட்டுக்காரங்க என்னை திட்டுறாங்க அந்த டயத்தில். சில நேரங்களில் சாதத்தில் உப்பு சேர்க்கவே மறந்துடுவேன். நிறைய தடவை நடந்திருக்குது. அதை சாப்பிட்றப்ப தான் தெரியும் இதில் இன்றைக்கி உப்பு சேர்க்காம விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் தம்பியெல்லாம் சில டைம் ஸ்கூலுக்கு கொண்டு போய்ட்டு அதை சாப்பிடாமலே திருப்பி கொண்டு வந்துடுவேன். இன்றைக்கி என்ன சமைச்சு கொடுத்துருக்கீங்க, நல்லாவே இல்லை, உப்பு போடலை, டேஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து கொண்டு வந்து கொடுத்துருவான். அவங்க அப்பாவும் அப்படி தான் சொல்லுவாங்க. நிறைய தடவை இப்போ எல்லாம் மறதி நடக்குது உனக்கு சமையலில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய மைண்டே இப்போ என்கிட்ட இல்லைன்ற மாதிரி இருக்குது. பல சிந்தனையெல்லாம் போய்கிட்டு இருக்குது. மனசும் சரியில்லாதனால தான் சமையலில் மாற்றி மாற்றி செஞ்சிடுற மாதிரி ஆயிடுது. அதுவும் போக சிலிண்டர் வேறு பிரச்சனையாக இருக்கா. எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிலிண்டர் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். அதுவும் என்னுடைய கவனக்குறைவுனால அதுவும் பண்ணாமல் வச்சுட்டோமா. இப்போ கேஸில் மாட்டியிருக்கிறது தான், கேஸ் ஸ்டவ்வில் மாட்டியிருக்க சிலிண்டர் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. இது முடிஞ்சுன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஆல்ரெடி கேஸ்க்கு புக் பண்ணியும் ஒரு 10 நாளைக்கு மேலேயே ஆகிடுச்சு. திருப்பி இன்னமும் வரவே இல்லை. டக்குன்னு முடிஞ்சுன்னா என்ன பண்ண போகிறனோ அப்படின்ற ஒரு நினப்புலையும் அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது. அப்பப்போ இண்டக்ஷனை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மதிய டைம் வெளியில் போயிட்டு வந்தோம்னாலே கொஞ்சம் 1 மணி நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது தான் தோணும். இன்றைக்கி எப்போவுமே ஸ்கூல் டயத்தில் தான் காலையிலேயே சமையல் வேலையை முடிச்சிடுவேன். தம்பி இன்றைக்கி லீவில் தான் அதனால் காலையில் டிஃபனை மட்டும் முடிச்சுட்டு சமையல் மதியம் வச்சுக்கலான்ட்டு விட்டுட்டேன். இப்போ வெளியில் பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெளியில் அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு வந்துட்டு பார்க்குறப்ப மணி 12:30 ஆயிடுச்சு. இனிமேல் வீட்டில் சமைக்க வேறு செய்யணும். அதுக்கப்புறம் சமையலை வச்சு முடிச்சிட்டேன். அப்பா கூட வெளியில் வாங்கிக்கலாம், லேட்டாகும் அப்படின்னாங்க. பரவாயில்ல, நான் வீட்டில் போய் நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் ரெடி பண்ணிட்டேன். சிம்பிளான சமையல் வச்சாலும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்காது எனக்கு பார்க்க. அதனால தான் நைட் டைம்னால் கூட நான் வெளியில் வாங்கி சாப்பிட்ருவோம். போட்டிக்கோல ஃபுல்லாக கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இருந்ததெல்லாம் க்ரௌடு மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். பெரிய தவளை எப்படி தான் வந்து மாட்டிக்கிச்சோ தெரியல. எனக்கு அந்த தவளையை பார்த்தாலே அருவருப்பாக அப்படியே அசிங்கமாக இருந்துச்சு. அவங்க அப்பாவை நீங்கள் எப்படியே அந்த தவளையை வெளியேற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வெளியிலே வருவேன்னு கதவை பூட்டிட்டேன். அப்புறம் அவங்க அப்பா தவளையை அடித்து வெளியில் போட்டு அப்புறம் போர்ட்டிக்கோ ஃபுல்லாக நல்லா க்ளீனாக கழுவி விட்டு போர்ட்டிக்கோவே நல்லா நீட்டாகிடுச்சு. கேஸ் ஸ்டவ்வையும் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். கேஸ் ஸ்டவ்வில் லைட்டாக எண்ணெய் பிசுக்கு இருந்தாலே எனக்கு பார்க்குறதுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம சுத்தமாக க்ளீனாகவே பார்த்து பழகிடுச்சா. அப்படியே பார்த்து பழகிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டு எண்ணெய் பிசுக்கு, கொஞ்சம் லைட்டாக குழம்பு வழிஞ்சது எதுவாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு பார்க்க பிடிக்காது. அதனால் அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். அப்புறம் ஒரு ஈவினிங் போல் ஒரு டீயை போட்டு சாப்பிட்லாம் தான் நானும் தம்பிக்கும் டீ போட்டுட்ருக்கேன். டீயை போட்டு சாப்பிட்டா அப்புறம் ஈவினிங் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடித்தோடனே எனக்கு கடையிலேருந்து ஒரு கால் வந்துச்சு. டீ கேக் ஒரு 15 பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. இப்போமேலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. எப்போ தேவைப்படுதுன்னு கேட்டப்பறம் நாளைக்கு தான் தேவைப்படுதுனாங்க. நாளைக்கு காலையில் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு. இப்போ அதுக்குண்டான திங்ஸ் மட்டும் எக்கு மட்டும் இல்லாமல் இருக்குது. அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்தா நைட்டு நான் ரெடி பண்ணி வச்சு பாக்ஸ் போட்டேன்னா காலையில் கொடுத்துடலாம். என்னுடைய ஃப்ரெண்டு கேட்குறாங்க, டீ கேக்கு, ப்ரௌனி, பிஸ்கட் எல்லாமே நல்லா பண்ணீங்க, ஒரு ஷாப்பு பிடிச்சி நீங்கள் வச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்றாங்க. இது அந்தளவுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே பிக்கப் ஆகுமான்றது டவுட்டு தான். பார்க்கலாம். ஏன்னா ஈபி பில்லு, கடை வாடகை எல்லாமே கட்டணும். நம்ம எடுத்தோம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரிலாம் எதையும் டக்குன்னு முயற்சி பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் செட் ஆகுமான்னு நான் யோசிக்கணும்.